பிராணோ ஹ்யேஷய சர்வபூதைர்விபாதி விஜானன் வித்வான் பவதே நாதிவாதி. ஏஷக பிராணக ஆத்மா, இந்த ஆத்மாவானது சர்வபூதைஹி விபாதி, எல்லா பூதங்களாக தெரிந்து கொண்டு இருக்கிறது. விஜானன் வித்வான், இவ்விதம் ஆத்மாவை அறிகின்றவன் பவதே. பவதே என்பது ஆத்மநேபதம், அதையும் பவதி என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாதிவாதி பவதி, அவன் பேச்சை விட்டு விடுகின்றான். பிறகு இரண்டாவது வரி பார்க்க வேண்டும். ஆத்ம கிரீடக, அவன் தன்னிடத்திலேயே விளையாடி கொண்டு இருக்கின்றான். இதுதான் அதனுடைய பொருள். ஆத்ம கிரீடகன்னு சொன்னா ஆத்மனி கிரீடா எஸ்ய சக, ஆத்மனி தன்னிடத்திலேயே விளையாட்டுடன் இருக்கின்றான். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நம்முடைய மனம் ஒரு சுகம்ங்கிறது இல்லாம வாழ முடியாது. சுகம் இல்லாம யாருனாலையும் வாழ முடியாது. ஞானி எல்லா விதமான இந்திரியங்களோட இருக்கிற சுகத்தை எல்லாம் தியாகம் பண்ணிட்டான்னு சொன்னா அவனுக்கு எப்படி ஷோர்ஸ் ஆனந்தம் அவனுக்கு எங்கிருந்து வருது என்று கேட்டால், சாஸ்திரம் சொல்லுது ஆத்மன்யே ஆத்மனா துஷ்டக, தன்னிடத்தில் சந்தோஷமாக இருக்கின்றான். அதுதான் இதனுடைய சொற்களினுடைய சாரம். ஆத்ம கிரீடகன்னு சொன்னா அவன் தன்னிடத்திலேயே திருப்தியாக இருக்கின்றான், அவன் தன்னிடத்திலேயே விளையாடி கொண்டு இருக்கின்றான். பிறகு ஆத்ம ரதிகி, ரதிகின்னு சொன்னாலும் ஒரு விதமான விளையாட்டு தான், அதுக்கும் அதே பொருள் தான். தன்னிடத்திலேயே அவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றான். அதுதான் சாரமான கருத்து. கிரீடாவுக்கும் ரதிக்கும் என்ன வித்தியாசம்னா, வெளியே இருக்கிற ஒரு பொருளோட நம்ம சம்பந்தம் வச்சு விளையாடுறதுக்கு பேரு கிரீடா. வெளியே ஒரு பதார்த்தம் இருக்கு, அந்த பதார்த்தத்தோட சம்பந்தத்தினால கிடைக்கிற சுகம் கிரீடா. சில சமயத்துல வெளியிருக்கிற பொருளை நம்ம என்ஜாய் பண்ணாம மனதுல அதை நினைச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ரதி அப்படின்னு பெயர். அந்த பொருள் வெளியே தான் இருக்கு, ஆனா அதை மனசுல நினைச்சிட்டு அதுல ஒரு சந்தோஷம் இருந்ததுன்னு சொன்னா அது ரதி அப்படின்னு பெயர். இப்ப அப்பா பையனோட விளையாடுனான்னு சொன்னா அது கிரீடா. அவனை நினைக்கிறதுனால ஒரு சந்தோஷம், அவன் உட்கார்ந்துட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு நினைச்சிட்டு தன்னுடைய பையனை நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான்னா அது ரதி அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு விஷயம் சுகத்தை கொடுக்கிற பொருளோட சம்பந்தத்தோடு சுகத்தை அனுபவிச்சா கிரீடா. அந்த பொருளை மனசுல நினைக்கிறதுனாலேயே ஒரு சுகம் வருது, அது ரதிகி. இன்பத்தை கொடுக்கிற பொருளை நினைக்கிறதுனாலேயே ஒரு சுகம் இருக்கு, அது ஆத்ம ரதிகி. அப்படி இல்லாம இவனுக்கு எது ரதினா அது ஆத்மாதான் சொல்லுது உபனிஷத். தன்னிடத்திலேயே சந்தோஷம், வேற தனக்கு வெதிரிக்தமான ஒரு பொருள்ல அவன் சுகத்தை அனுபவிப்பது இல்லை. பிறகு கிரியாவான், கிரியாவான்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா விதவிதமான கிரியைகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். திடீர்னு இவ்வளவு தூரம் ஆத்மரதி ஆத்ம கிரீடகன்னு சொல்லிட்டு கிரியாவான் என்னன்னு சொன்னா சங்கரர் சொல்ல போறார். என்ன கிரியை உடையவன்னா தியானம் முதலிய கிரியைகளை உடையவன், தியானம் முதலிய செயல்களில் ஈடுபட்டவன், நிவிருத்தி பரமான செயல்களில் ஈடுபட்டவன். ஏஷக, இப்படிப்பட்டவன் ஞானி பிரம்மவிதாம் வரிஷ்டக, பிரம்ம வித்துக்களுக்குள் இவன் மேலானவன். ஏஷக, இவன் பிரம்மத்தை அறிந்தவர்களுக்குள் வரிஷ்டகன சூப்பர்லேட்டிவ் டிகிரி, சுப்பீரியர், மோஸ்ட், மேலானவன். இந்த மாதிரி சில சொற்கள் சில விதமான பிரக்கிரியைகள் சில விதமான குழப்பங்களை சமுதாயத்தில் உருவாக்கி இருக்கு. வரக, வரியான், வரிஷ்டகன்னு சொல்லுவார்கள். அதாவது ஞானிகளுக்குள்ளேயே கிரடேஷன். இவன் கொஞ்சம் பெரிய ஞானி, பெரிய பெரிய ஞானி, பெரிய பெரிய ஞானின்னு சொல்லி சூப்பர்லேட்டிவ் டிகிரி இதெல்லாம் சொல்லுவாங்க, கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஆனால் உபனிஷத் அதை பயன்படுத்தி இருக்கு. வரக, வரியான், வரிஷ்டகன்னு சொல்லி அது பிரசித்தமா இருக்கு. இங்க பிரம்மத்தை அறிந்தவர்களுக்குள் இவன் மேலானவன் சொன்னா, அப்ப பிரம்மத்தை அறிந்தவர்களுக்குள்ளேயே சில தாரதமியம் இருக்கா அப்படிங்கிறது கேள்வி இருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டும் இந்த கருத்தை என்றால், ஞானத்துல ஏதாவது ஒரு தாரதமியம் இருந்தா அது ஞானமே அல்ல.
ஞானம்னு சொன்னா அதுல தாரதமியமே இருக்கக்கூடாது. தாரதமியம் இருந்ததுன்னா அது ஞானம் அல்ல. அதாவது எது ஞானம்னா, எது இம்ப்ரூவ் ஆகாதோ அதுதான் ஞானம். இம்ப்ரூவ் ஆகாதோன்னா அந்த ஞான விஷயத்துல எது மீண்டும் மாற்றத்தை அடையாதோ அது ஞானம். இந்த அறகுறையா தெரிஞ்சிருக்கிறதுக்கு பேரு ஞானம்னு நம்ம சொல்றது இல்லை. அப்ப அறிவு எது அப்படின்னா, எந்த ஒன்றை அடைந்து அதில் ஒரு மாற்றமும் இல்லாம அதை முடிவை அடைஞ்சிடுதோ அதுதான் ஞானம். அப்ப ஞானத்துல தாரதமியம் கிடையாது. இப்ப நான் இந்த மந்திரத்தை புரிஞ்சிருக்கிறேன்னா ஒன்னா புரிஞ்சிருக்கேன், இல்ல புரியல, அவ்வளவுதான். நான் பாதி புரிஞ்சிருக்கேன், அறகுறையா புரிஞ்சிருக்கேன்னா அது புரியாததுக்கு சமம். இப்ப இதை தெரிஞ்சிருக்கேன்னா தெரிஞ்சிருக்கேன், இல்லைன்னா இல்லை, அதுதான். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டதெல்லாம் ஞானத்துல கிடையாது. இப்ப இந்த கிளாத்தினுடைய கலர் என்னன்னு சொன்னா ஏதோ ஒண்ணுதான். ஒன்னா எனக்கு தெரியும், இல்ல தெரியல. மங்களா தெரியுது, இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னா அதுக்கு பேர் ஞானம் அல்ல. சரியான பதிலை சொல்லியே அது சந்தேகமா சொன்னா அதையும் ஞானம் இல்லைன்னு சொல்லுவோம். இப்ப இது என்ன கலர்னு நமக்கு சரியான ஞானம் இருந்தாலும் சந்தேகத்தோட சொன்னோம்னா அதுவும் ஞானம் அல்ல. இப்ப ஞானத்துல தாரதமியம் கிடையாது. வரக வரியான் வரிஷ்டகங்கிறது கிடையாது. ஆனா உபனிஷத் சொல்லுதே, ஞானிகளுக்குள் இதை சொல்லுதுன்னு சொன்னா, உபனிஷத் ஞானத்துல வரக வரியான் வரிஷ்டக சொல்லல, ஞானிகளுக்குள்ளதான் அதை சொல்லுது. பிறகு ஞானிக்கும் ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? ஞானத்துடையவன் தானே ஞானி என்றால், எதனுடைய அடிப்படையில் ஞானிகளுக்குள் வேறுபாடு, உயர்வு தாழ்வு இருக்கிறது என்றால், அவனுடைய விபரீத பாவனையை எந்த அளவு நீக்கி இருக்கான் அந்த அளவு வேறுபாடு இருக்கின்றது. இப்ப ஞானத்தை அடைஞ்சவனுக்கு தெளிவா தெரிஞ்சாச்சு, நான் தான் பிரம்ம, இந்த உலக ஜெகத் மித்யா, என்னை தவிர வேற ஒரு பதார்த்தமும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சாச்சு. ஆனாலும் தெரிஞ்ச உடனே அவன் ஞானத்தை புதுசா அடைஞ்சிருக்கான். அந்த ஞானத்தை தெரிஞ்சவனுக்கும் அதை உடனே குரு உபதேசிச்சிருக்காரு. அவர் எத்தனையோ வருஷமா ஞான நிஷ்டனா இருந்து உபதேசிச்சிருக்காரு. அந்த குரு கிட்ட இருக்கிற ஞானத்துக்கும் சிஷ்யன் ஞானத்தை அடைஞ்சானே அந்த ஞானத்திற்கும் ஒரு விதமான பேதமும் கிடையாது. ஆனா ரெண்டு பேர்த்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, அந்த சிஷ்யன் இப்பதான் ஞானத்தை அடைஞ்சிருக்கான், அவனுடைய மனதுல விபரீத பாவனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். குரு என்ன பண்ணியிருக்கார், அந்த ஞானத்துல இருந்து இருந்து அந்த விபரீத பாவனையை குறைச்சிருக்கார். அப்போ உயர்வு தாழ்வு எதுல இருக்குன்னா ஞானத்துல கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு விபரீத பாவனையை நீக்கி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்து போறோம். இப்ப அதனாலதான் வரிஷ்டகன்னு சொல்லப்படுது. அதை நம்ம ஒத்துக்கிறோம். வரக வரியான் வரிஷ்டகங்கிற கருத்து தவறு கிடையாது. அதை சரியா புரிஞ்சுட்டா தப்பு கிடையாது. அதை எப்படி புரிந்து கொள்ளணும்னா, ஞானத்துல பேதம் கிடையாது, வேற்றுமை கிடையாது. ஆனால் அந்த ஞான நிஷ்டையில் வேற்றுமை இருக்கின்றது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த சில தடைகள் மனசுல இருந்து போயிருக்காது. இப்போ அவர்கள் என்ன செய்யணும்னா, அந்த நிதித்தியாசனம்ங்கிற சாதனையில அதை நம்ம அந்த தடைகளை நீக்கணும். அதுல நம்ம வேறுபாடை ஏற்றுக்கொள்கின்றோம். இப்போ உபனிஷத்து யார் ஞான நிஷ்டன்னு சொன்னா, எவன் முழுமையா தன்னிடத்தில் சந்தோஷமா இருக்கானோ அவன்தான் ஞான நிஷ்டன். ஞானத்தை அடைஞ்சிட்டும் இன்பத்திற்காக வெளியே போயிட்டு இருக்கிறவன் அல்லது தன்னிடத்தில் அவனுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னா அவன் ஞான நிஷ்டன் அல்ல. அல்லது அவன் ஞானின்னு நம்ம ஒத்துக்கிறோம், ஆனா சில விபரீத பாவனைகள் அவனுக்கு இருக்கின்றது. அதனால ஞானிகளுக்குள்ளேயும் கூட ஒரு கோணத்துல தாரதமியம் கிடையாது. ஞானத்தினுடைய அடிப்படையில தாரதமியம் கிடையாது. எந்த ஞானத்தை குரு அடைஞ்சிருக்காரோ, ஞானி அடைஞ்சிருக்காரோ, அதே ஞானத்தை சிஷ்யனும் அடைஞ்சிருக்கான். பிறகு எதுல வேறுபாடுன்னா அந்த விபரீத பாவனையில வேறுபாடு. சரி, ஆரம்பத்தில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் அதிகமான விபரீத பாவனை இருக்கும். இந்த ஞானத்துடன் பல வருடங்கள் இருந்தவர்களுக்கு குறைவான விபரீத பாவனை இருக்கு, அல்லது விபரீத பாவனை ஓரளவுக்கு முழுமையா போயிருக்கும். அதனாலதான் ரமண மகரிஷிகிட்ட போய் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டாராம், நீங்க ஞானத்தை அடைஞ்சு காட்டுக்கு வந்தீங்க, அன்னைக்கும் இப்ப 20 வருஷமா தபஸ் பண்ணீங்க, இதுக்கும் என்ன வித்தியாசம்? வந்த அன்னைக்கு அடைஞ்ச ஞானத்துக்கும் 20 வருஷம் தபஸ் பண்ணினதுக்கு அப்புறம் இருக்கிற ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டார்கள். அவர் ஒரு பதில் சொன்னாராம், நான் இங்க வரும்போது என்ன அறிவோட வந்தனோ இன்னைக்கு அதே அறிவோட தான் இருக்கேன் அப்படின்னாராம். அப்ப எதுக்கு இந்த 15 வருஷம் தபஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்னா, அதை நான் இழக்காம இருக்கிறேனே அதுதான் இந்த தபஸ்னுடைய பலன் அப்படின்னு சொன்னார். நான் தபஸ் பண்ணனுடைய பலன் என்னன்னா, உன்னை நான் அடைஞ்சிட்டேன், அதை இழக்காம வச்சு காப்பாத்துனது இந்த தபஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதே போல இந்த தபஸ் என்ன பண்ணும், அந்த ஞானத்தை காப்பாத்து. தபஸ்னா ஞான நிஷ்டா,
அந்த ஞான நிஷ்டைக்கான காரியம் என்ன? கிரியாவான். சங்கரர் சொல்ல போறார் என்னென்ன கிரியை அவனுக்கு இருக்கு, பிறகு அவன் தன்னிடத்தில் சந்தோஷமாக இருக்கின்றான். அப்படி இந்த வரக வரியான் வரிஷ்டகங்கிறது தவறான கருத்து கிடையாது, ஆனா தவறாக புரிந்து கொண்ட கருத்து, அவ்வளவுதான். ஞானத்துல பேதம் கிடையாது, ஞான நிஷ்டையில் நம்ம அங்கீகாரம் பண்றோம். ஏன்னா உபனிஷத் தெளிவா சொல்லுது, அனுபவத்திலையும் நம்ம பார்க்கிறோம். அனுபவத்துல நம்ம அடைஞ்ச ஞானத்தை தான் நம்ம குரு அடைஞ்சிருக்காரு. ஆனா குருவுக்கு நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா அதுல என்னன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சில விபரீத பாவனைகள் இருக்கு. அப்ப அந்த விபரீத பாவனைகள் போக போக அந்த ஞான நிஷ்டை நமக்கு வருகின்றது. இனி பாஷ்யம். கிஞ்ச யக அயம் பிராணஸ்ய பிராணக பரக ஈஸ்வரக ஹி ஏஷக பிரகிருதக சர்வபூதைஹி பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தைஹி இத்தம் பூத லக்ஷணே திருத்தீயா. கிஞ்ச, கிஞ்ச என்றால் மீண்டும் உபனிஷத் ஞானம், ஞான பலன் இதை கூறுகின்றது. யக அயம் பிராணஸ்ய பிராணக, பிராணனுக்கு பிராணனாக இருக்கின்றது என்று வேறு உபனிஷத்தில் எப்படி பிரம்மன் விளக்கப்பட்டதோ சக பரக ஈஸ்வரக. இங்க உபனிஷத் பிராணகன்னு அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லிடுது. அதை சங்கராச்சாரியார் ஜஸ்டிஃபை பண்றார். அது எப்படி பிராணகனுங்கிற வார்த்தை பிரம்மத்துக்கு பயன்படுத்தலாம்? முன்னாடி பிராணஸ்யன்னு ஒரு வார்த்தையை போட்டுக்கிறார். அப்ப எப்படி பிராணஸ்ய பிராணக, அது அந்த பிராணன். இது பிராணனுக்கு பிராணன்னு சொல்லி முன்னாடி ஒரு வார்த்தை போட்ட இந்த பிராணன் என்ன ஆகுது? அந்த பிராணனுக்கு பிராணன் ஆகிவிடுகிறது. அதான் ட்ரிக்கு. உபனிஷத்து அப்படி சொல்லிடுதே, பிராணன்னு சொல்லி பிரம்மன் அர்த்தத்தை சொல்லுது. என்ன பண்ணணும்னா பிராணங்கிறதுக்கு முன்னாடி பிராணஸ்யன்னு ஒரு வார்த்தையை போட்டுக்கோ, பிராணனுடைய பிராணன் ஆயிரும். இப்போ பிராணஸ்ய பிராணக, அதான் இதுல சூக்ஷ்மம். மேலோட்டமா படிச்ச ஏன்னா பிராணஸ்ய பிராணன்னு சொல்றாருன்னு, ஆனா முக்கியார்த்தத்தை விட்டு லட்சியார்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதை காட்டுறார். இது பிராணனுடைய பிராணனாக இருப்பது. ஏஷக ஈஸ்வரக பிரகிருதக. பிறகு ஏஷகன்னு எதுக்கு சொல்லியிருக்குன்னா இந்த பிரகிருத்தம்னா டாபிக் அண்டர் டிஸ்கஷன். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற கருத்து ஈஸ்வரக எப்படி இருக்காராம்? சர்வபூதைஹி பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தைஹி, பிரம்மாஜி முதலியவற்றில் ஆரம்பித்து ஸ்தம்பம், இந்த ஜடமான அல்லது ஸ்தாவர ஜங்கமமான பூதங்களுடன் ஸ்தம்ப பர்யந்தைஹி, இந்த ரூபமாக அவர் காட்சியளித்து கொண்டு இருக்கின்றார். எல்லா ஜீவராசிகளாக அந்த ஈஸ்வரன் பிரம்மன் விளங்கி கொண்டு இருக்கின்றார். அதை இலக்கணப்படி இத்தம் பூத லக்ஷணே திருத்தியா, இத்தம் பூதே இத்தம் பாவே திருத்தியான்னு சொன்னா மூன்றாவது விபக்தி ஐக்கியத்தை குறிப்பது, கரணத்தை குறிப்பதல்ல. பூதங்களுடன் இருக்கிறார் என்பதல்ல, பூதங்கள் ரூபமாக இருக்கிறார். அதை மீண்டும் அடுத்த சொல்லுல விளக்கிறார். சர்வபூதஸ்தக சர்வாத்மா சன் இத்யர்த்தः, எல்லா பூதங்களுக்குள்ளும் எல்லாமாகவும் இருக்கின்றார். அது உபனிஷத்துல எல்லா பூதங்களுக்குள்ள இருக்காருன்னு சொன்னா அதுக்குள்ள இருக்கார். அப்ப பூதங்கள் யாருன்னா பூதங்களாகவும் பூதங்களுக்குள்ளும் இருக்கின்றார். சர்வபூதஸ்தக சர்வாத்மா சன் என்றால் எல்லாமாகவும் எல்லாவற்றுக்குள்ளும் விளங்கிக் கொண்டு இருக்கின்றார் அந்த பரமாத்மா. இனி விபாதி விவிதம் தீப்யதே. விபாதி என்றால் விளங்குகிறார், விவிதம் தீப்யதே விதவிதமாக காட்சியளிக்கின்றார். ஏவம் சர்வபூதஸ்தம் யக சாக்ஷாத் ஆத்மபாவேன அயம் அகம் அஸ்மி இதி விஜானன் வித்வான் வாக்கியார்த்த ஞான மாத்ரேன ச பவதே பவதி ந பவதி இத்யேதத் கிம் அதிவாதி அதீத்ய சர்வான் அன்யான் வதிதும் சீலம் அஸ்ய இதி அதிவாதி. ஏவம் சர்வபூதஸ்தம், இவ்விதம் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கின்ற பிரம்மத்தை யக சாக்ஷாத், சாக்ஷாத் என்றால் என்னங்கிறது அவரே விளக்கிறார். சாக்ஷாத் நேரடியாக என்றால் என்ன? ஆத்மபாவேன தன்னுடைய சொரூபமாக. எப்படின்னா அயம் அகம் அஸ்மி இதி விஜானன், நானேதான் இந்த ஆத்மாவாக ஈஸ்வரனாக இருக்கின்றேன் என்று நேரடியாக யார் தெரிந்து கொள்கிறார்களோ, இப்படி யார் தெரிந்து கொள்கிறாரோ விஜானன்,
அந்த வித்வான் என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறானா, விஜானன் வாக்கியார்த்த ஞான மாத்திரேன சக பவதே. அந்த வாக்கியார்த்த ஞானம், வாக்கியத்திலிருந்து இவனுக்கு ஞானம் வந்துட்டாவே வேற ஒன்றும் அவன் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. வாக்கியார்த்த ஞான மாத்திரேன சக பவதே. பவதி ந பவதி, பவத்தேங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார் பவதி, அதை பரஸ்மை பதமா மாத்தி ந பவதி இத்யேதத் கிம். உபனிஷத்து அவன் இவ்விதம் ஆவதில்லை அப்படின்னு சொல்லுது. அதிவாதி ஆக அவன் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லுது. அதிவாதின்னு சொன்னா எல்லாத்தையும் பேசுறது, எல்லாரிடமும் ஆர்கியூ பண்றது, பேசுறது, நிலைநாட்ட விரும்புவது. நமக்கு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிடுதுன்னு சொன்னா அதை போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு விரும்புவோம். அதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும், மற்றவங்களுக்கு நிலைநாட்டணும் அப்படின்னு எல்லாம் விரும்புவோம். அதெல்லாம் அவனுக்கு அந்த விருப்பம் போயிரும்னு சொல்றார். காரணம் என்ன? நம்மளுடைய அறிவை யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஏதாவது சொல்லலாம், அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தபஸ் பண்ணி புரிஞ்சா உண்டு. நம்மளே அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், உடனே ஈஸியாக போய் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? அல்லது நிலைநாட்டத்தான் முடியுமா? அல்லது ஆர்கியூ பண்ணி வாதம் பண்ணி இந்த அத்வைதத்தை புரிய வைக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. யாராவது அத்வைதத்தை வாதத்தில் உங்களால் நிலைநாட்ட முடியுமான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? முடியாது அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா, அதுக்கு நம்மகிட்ட சக்தி இருக்கா இல்லையாங்கிறது கொஸ்டின் இல்லை. நான் சொல்ற வாதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு சக்தி இல்லை, அதனால என்னால முடியாதுன்னு நம்ம சொல்லிடுறோம். ஒரு துவைதி கேட்கறான்னு வச்சுக்கோமே, நீ என்கிட்ட அத்வைதத்தை நிலைநாட்டிடுவியான்னா நம்ம ஓப்பனா சொல்லிடுவோம், முடியாதுப்பா, உன்னுடைய புத்திக்குள்ள அத்வைதத்தை நிலைநாட்டுறதுக்கு எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். அதுதான் விசேஷமே இதுல. அப்படி இவன் என்ன அதிவாதி, அது சொல்ல போறார் அழகா. அவன் தனக்கு அந்நியமான ஏதாவது ஒன்றை பார்த்தா தானே அதை தாண்டி இவன் பேச முடியும் சொல்லி இவன் மௌனி சொரூபமாக ஆகின்றான். அதை சொல்ல போறார், ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்க போறார். இத்யேதத் கிம் ந பவதி இதி கிம், எது ஆக மாட்டான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ந பவத்தேன்னு சொல்லியாச்சு, அவன் ஆக மாட்டானா? எப்படி ஆக மாட்டான்னா அதிகமாக பேசுபவனாக ஆக மாட்டான். அதை சொல்ல போறார். அதிவாதி அதீத்ய சர்வான் அந்யான் வதிதும் ஷீலம் அஸ்ய இது அதிவாதி. அதிவாதிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார். வாதி அப்படின்னா ஆர்கியூமெண்ட் பண்றவன், வாதினா வாதம் பண்றவன், வாதின் சப்த வாதி ஆர்கியூமெண்ட் பண்றவன். அதிவாதின்னு சொன்னா மற்றவர்களை அடக்கி இவன் வாதம் செய்பவன். யாராவது பேசினா பேசாத நீ சும்மா இருன்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம் இல்லையா, அதுதான் அதீத்ய. மற்றவர்களை அடக்கி நீங்க பேசாதீங்க நான் பேசுறேன்னு சிலர் சொல்லுவாங்க, பேசும்போது நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் பேசுவார்கள். அதுதான் அந்யான் அதி சர்வான், எல்லாத்தையும் சர்வான் அதீத்ய வதிதும் ஷீலம், எல்லாத்தையும் பேசாம பண்ணிட்டு தான் பேசுவது. அது எதை குறிக்குதுன்னா அதெல்லாம் சம்சாரத்தை குறிக்குது. மனசுல ஒரு நிறைவு கிடையாது. அதனால என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் பேசாம பண்ணிட்டு மற்றவர் பேசுவார், அவர் பேசுவார். சர்வான் அதிவதித்தும் சர்வான் அந்யான் வதித்தும் ஷீலம். ஷீலம்னா அப்படி ஒரு சக்தி வேற இருக்கான், அது ஒரு குணமா, அது ஒரு குளோரி அவனுக்கு இருக்கு. அப்படி அவன் இருக்க மாட்டான் அதிவாதி. அதுக்கு ஏன்னு காரணம் சொல்றார். அதாவது அடிக்கடி நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, நம்ம இந்த லைஃப்ல முன்னேறிட்டு இருக்கிறோமா இல்லையான்னு நமக்கு தெரியாது இல்லையா. எவ்வளவு தூரம் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல முன்னேறிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் வேணும் இல்லையா. அந்த ஸ்கேல் தான் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாக்கு. நம்மளுடைய வாக்கு எந்த அளவுக்கு என்ன தரமோ அந்த தரத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு. அதுல ரெண்டு, குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டு இருக்கு. எவ்வளவு பேசுறோம், எப்படி பேசுறோம், இதுதான் நம்முடைய முன்னேற்றத்தினுடைய அளவுகோல். சாஸ்திரம் படிச்சது, எவ்வளவு கிரந்தம் படிச்சு முடிச்சிருக்கோம், அது அளவுகோல் கிடையாது. அப்போ அதனாலதான் உபனிஷத் அதை சொல்லுது, அவன் அதிவாதி ந பவதி. அவனுடைய அந்த சம்சாரம் குறைய குறைய உண்மையிலேயே பேச்சை நம்ம சும்மா அவ்வளவு சுலபமா நிறுத்த முடியாது. காரணம் என்னன்னா, உள்ள அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும்போது எப்படி வாயை மட்டும் நிறுத்த முடியும்? எக்ஸலேட்டர் கொடுத்துட்டு அது சக்கரை நிக்கணும்னு சொன்னா அது நிக்குமா? அப்படி அந்த உள்ள இருக்கிற சம்சாரம் போக போக நமக்கு சுபாவமா என்ன அமையும்னா அமைதி. உள்ள அமைதி அடையும் போது வாயும் அமைதியை அடைகின்றது. அப்படி உபனிஷத்து சம்சாரம் எப்படி போயிருக்கு நமக்கு அதை காட்டுறதுக்கு சில அறிகுறிகளை சொல்லுது, லட்சணங்களை சொல்லுது. இந்த லட்சணம் இருக்கும்போது
இது அர்த்தாபத்தி பிரமாணம்னு அர்த்தம். நம்ம காலையில தண்ணீரை பார்க்கிறோம். தண்ணீரை பார்த்தோன்னே இந்த அனுபவத்தை விளக்கணும்னு சொன்னா இதற்கு முன்னத்த நாள் மழை பெஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு யோகத்தை பண்றோம். அதே போல ஒருவன் இந்த அமைதியா இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொன்னா அவன் எதையோ அடைஞ்சிருக்கணும், இல்லைன்னா அவனால் இப்படி இருக்க முடியாது. அப்படி அந்த அர்த்தாபத்தி பிரமாணத்தின் மூலமா தான் ஒருத்தன் ஞானியான்னு நம்ம நிர்ணயிக்க முடியும். அதுக்கான லிங்கம் தான் இதெல்லாம். தன்னிடத்தில் சந்தோஷமா இருக்கிறது, அதிகமா பேசாம இருக்கிறது, அதையெல்லாம் உபனிஷத் கூறுகிறது. இப்ப சர்வான் அந்யான் வதிதும் ஷீலம் அஸ்ய இதி அதிவாதி. இனி விளக்குகின்றார் அதை. யஸ்து ஏவம் சாக்ஷாத் ஆத்மானம் பிராணஸ்ய பிராணம் வித்வான் அதிவாதி சக ந பவதி இத்யர்த்தः. இது சாரத்தை சொல்றார். யக ஏவம் சாக்ஷாத் ஆத்மானம், யாரொருவன் இவ்விதம் ஆத்மாவை பிராணஸ்ய பிராணம், பிராணனுக்கு பிராணனாக வித்வான் அறிகின்றானோ, அதிவாதி சக ந பவதி, அவன் அதிவாதியாக இருக்க மாட்டான். அவனுடைய மனதில் அமைதி இருக்கும், சொல்லுல அமைதி இருக்கும். அப்படிப்பட்ட மனநிலையை அடைகின்றான். பிறகு அடுத்ததுல தான் காரணத்தை சொல்றார். அவனால ஏன் மற்றவர்களை அடக்கி பேச முடியவில்லை? அதிவாதின்னு சொன்னா மற்றவங்களை பேச விடாம தானே பேசிக்கொண்டு இருப்பது. அப்படி ஏன் அவனால முடியாதுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் சொல்றார். சர்வம் எது ஆத்மா ஏவ ந அந்யத் அஸ்தி இதி திருஷ்டம் ததா கிம் ஹி அசௌ அதீத்யவதேத். இங்க கேட்கிற, எவன் ஒருவனுக்கு எல்லாமே ஆத்மாவாக இருக்கும் பொழுது, எவன் ஒருவனுக்கு தனக்கு அப்பாற்பட்டு இருமையாக ஒரு பொருள் இல்லையோ, அவன் யாரை தாண்டி பேச விரும்புவான்? அதான் என்னுடைய விளக்கம். எவன் ஒருவனுக்கு இரண்டாவது பொருளே இல்லையோ, இப்ப ரெண்டாவது பொருள் இருந்தா தான் அதை வச்சு பொறாமப்படலாம், அதை குறிச்சு கோபப்படலாம், அல்லது அதை குறிச்சு பேசலாம். நம்ம கண்ணாடியை வச்சு அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்க மாட்டோம். காரணம் என்ன? நம்மளே தானே பார்த்துட்டு இருக்கோம். அல்லது கண்ணாடியை பார்த்து கோவப்பட்டுட்டு இருக்க மாட்டோம், கண்ணாடியை பார்த்து திட்டிட்டு இருக்க மாட்டோம், கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருக்க மாட்டோம். காரணம் என்ன? அதை பார்க்கும்போது என்ன பிரத்யேக மனசுல வருது? நான் என்னத்தான் பார்க்கிறேன், இதெல்லாம் என்னுடைய வெளிப்பாடுகள்னு சொல்லி. அப்படி இந்த ஞானி அவனுக்கு இந்த உலகத்துல எதையும் அடக்கி பேச முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, அவன் எதை அடக்குவான்? அவனுக்கு அந்நியமா என்ன இருக்குன்னு கேட்கிறார். இப்ப எனக்கு அந்நியமா ஒரு பொருள் இருந்தா தான் அதை கண்டு நான் பொறாமப்படலாம், அதை கண்டு கோபப்படலாம், அதை கண்டு என்ன வேணாலும் பண்ணலாம், ஆசைப்படலாம். ஆனா எனக்கு அந்நியமா இல்லை அப்படிங்கும் போது அவன் எப்படி இந்த காரியத்தை செய்வான் அப்படின்னு கேட்கிறார். அஞ்ஞானியா இருக்கிறவன் அனீஷையா ஹெல்ப்லெஸ்லி அவன் பேசித்தான் ஆவான். ஞானியா இருக்கிறவன் அனீஷையா மௌனி, ஹெல்ப்லெஸ்லி அவன் பேசாம இருப்பான். ஏன்னா அவனுக்கு பேச முடியாது. அதுதான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம். அதை தான் இங்க சொல்றார். சர்வம் எது ஆத்மா ஏவ ந அந்யத் இதி. சர்வம் எல்லாமே ஆத்மா என்று, ந அந்யத் தனக்கு அப்பாற்பட்டு ஒன்று இல்லை என்று திருஷ்டம் யதா திருஷ்டம் அப்படி பார்க்கும் பொழுது, ததா கிம் அசௌ அதீத்யவதேத் எதை அவன் தாண்டி, எதை குறித்து அவன் பேசுவான்? காரணம் என்ன? ரெண்டாவது வருஷத்து இல்லையே. இதெல்லாம் தெளிவா உபநிஷத்துல எத்திர நாண்யத் பஷ்யதி நாண்யத் சுருணோதி தத் பூமா, எத்திர அந்யத் பஷ்யதி அந்யத் சுருணோதி தத் அல்பம். அதெல்லாம் உபநிஷத்துல ரொம்ப அழகா பிருகதாரண்யத்துல சொல்லியிருக்கு. அப்புறம் எத்திர இதரக இதரத் பஷ்யதி, தான் வேறாக இருந்து கொண்டு வேறாக எதை பார்க்கின்றானோ அவன் சம்சாரி, அது துக்கம் அப்படின்னு எல்லாம் உபநிஷத்தை சொல்லுது. அந்த அத்வைதத்தை தான் சொல்றார். ரெண்டாவது வஸ்து இல்லாததுனால எதை இவன் தாண்டி பேசுவான், அல்லது துக்கப்படுவான், அல்லது பொறாமைப்படுவான்? எந்த விதமான சம்சாரத்தை இங்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். யஸ்ய து அபரம் அந்யத் திருஷ்டம் அஸ்தி சக தத் அதீத்ய வததி. பிறகு விபரீதமா சொல்றார். ஞானிக்கு இருமை இல்லாததுனால எதையும் தாண்டி பேச மாட்டான். அஞ்ஞானிக்கு இருமை இருக்கிறதுனாலதான் அவன் அதை தாண்டி பேசுகிறான். ஏன்னா தனக்கு அப்பாற்பட்டு ஒன்ன பார்க்கறதுனாலதான் அதை தாண்டி அவன் பேசணும். அதை சொல்றார். எஸ்ய எஸ்ய எந்த அஞ்ஞானிக்கு அபரம் அந்யத் திருஷ்டம். அபரம் அந்யத் திருஷ்டம்னா தனக்கு அந்நியமா ஒன்ன பார்த்துடுறானோ, தனக்கு அந்நியமா ஒன்ன நினைக்கிறானோ அவன் என்ன பண்ணுவான்? சக தத் அதீத்ய வததி, அவன் அதை குறித்து
அல்லது அதை தாண்டி அவன் பேசுவான். காரணம் என்ன? தனக்கு அந்நியமா இருக்கே. தனக்கு அந்நியமா உன்னை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதை குறிச்சு பேசுறது, அதை நிறுத்தி பேசுறது, இதெல்லாம் சம்பவிக்கும். இப்ப அதீத்தியவாதத்தின்னு சொன்னா இனி ஒரு அர்த்தம் எடுக்கலாம், அதை குறித்து பேசுவது. நம்ம எத்தனையோ மனிதர்களை குறித்து பேசுறோம்னு சொன்னா நமக்கு அந்நியமானவர்கள் நினைச்சிட்டு தானே பேசிட்டு இருக்கோம். அவர்களெல்லாம் நம்ம அந்நியமானவர்கள் இல்லைன்னா நம்மளால காசிப்பே பண்ண முடியாது. காரணம் என்ன? யாருமே நமக்கு அந்நியமானவர்கள் இல்லை. இப்ப எதை குறித்து நம்ம பேச முடியும்? அயம் து வித்வான் ஆத்மனக அந்யத் ந பஷ்யதி ந அந்யத் ஸ்ருணோதி ந அந்யத் விஜானாதி. பிருகதாரண்யத்தை மனசுல வச்சுட்டு சொல்றார், இந்த வித்வான், அயம் து வித்வான் ஆத்மனக அந்யத் ந பஷ்யதி. இதெல்லாம் நிதித்தியாசனத்துக்கான வார்த்தைகள். தனக்கு அப்பாற்பட்டு ஒன்றை அவன் பார்ப்பதில்லை, எல்லாமே தானாக பார்க்கின்றான். ந அந்யத் ஸ்ருணோதி, தனக்கு அப்பாற்பட்டு ஒன்றை கேட்பதில்லை. ந அந்யத் விஜானாதி, எல்லாமே ஆத்மஸ்வரூபமாக பார்க்கின்றான். அஞ்ஞானிக்கு ஞானிக்கு என்ன வித்தியாசம்னா, அஞ்ஞானி தன்னையே பார்க்கணும்னா அவன் முன்னாடி ஒரு கண்ணாடி கொண்டு வந்து வச்சா அவன் என்ன சொல்லுவான்? நான் என்னையே பார்க்கிறேன்பா. ஞானி தன்னை பார்க்கணும்னா அவன் கண்ணை திறந்தா போதும், கண்ணாடி வேண்டாம். அவன் எதை பார்க்கறானோ அவன் தன்னையே பார்க்கின்றான். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே அவனுடைய பிரதிபிம்பம். இப்ப தன்னையே ஒருவருக்குள் ஒருவராக இருக்கிறீர்கள்னு சொல்லி ஒரு வாக்கியம் இருக்கு. நீங்கள் எல்லாமே ஒருவருக்குள் ஒருவராக இருக்கிறீர்கள் அப்படின்னு என்ன? எல்லாமே ஒரே பிரம்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். அப்படி பார்க்கிறவனுக்கு எதை அவன் குறித்து, எதை தாண்டி அல்லது எதன் மீது துவேஷம் செய்து அவன் பேசுவான், பேச மாட்டான் என்பது பொருள். அதக ந அதிவததி முடிக்கிறார். ஆகவே அவன் ந அதிவததி, அவன் எதையும் குறித்து பேச மாட்டான், மௌனியாக இருப்பான். மௌனம்ங்கிறது ஞானத்தினுடைய லட்சணமா வரும். ஆரம்பத்துல நம்ம மௌனம் இருப்போம். எதற்குன்னு சொன்னா ஒரு சாதகனாக இருக்கிற மௌனம். இந்த சாதக லெவல்ல இருக்கிற மௌனம் வாயில தான் இருப்போம், மனசுல ஓவரா பேசுவோம். ஆனா ஞானத்துல மௌனம் என்னன்னா அது மனசுல மௌனம். அது மனசுல வர்றது ஞான பலனா வர்ற மௌனம். நம்ம சாதனை பண்ற மௌனம் வாய் பேசாம இருக்கிற மௌனம். இப்ப விரதம் இருக்கிற நாள் சில பேர் ரொம்ப என்ன எது இருக்கு சாப்பாட்டே நினைச்சிட்டு இருப்பார்கள். காரணம் என்ன? பசியா இருக்கும், அந்த நினைப்பு அதிகமா இருக்கும். அது ஒரு விதமான சாதனா லெவல். அதே போல நான் பேசக்கூடாதுன்னு மனசுல விருத்திகள் ரொம்ப வந்துட்டு இருக்கும். அதை கட்டுப்படுத்தி இருக்கிறது ஒரு விதமான சாதனை. அதுவும் ஆரம்பத்துல வேணும். பிறகு ஞான பலனா வர்ற மௌனம் என்னன்னா அது மனதுல வருகின்ற மௌனம். மனசு யாருகிட்டையும் பேசாம இருக்கும். அதுதான் உண்மையான மௌனம், கடைசி மௌனம். அதை தான் இங்க சொல்லப்படுது ந அதிவாதி. இனி ஆத்ம கிரீடக, ஆத்மரதிக்கு வர்றார். ஆத்ம கிரீடக ஆத்மனி ஏவச்ச கிரீடா கிரீடனம் எஸ்ய ந அந்யத்ர புத்திர தாராதிஷு சக ஆத்ம கிரீடக. ஆத்ம கிரீடக அர்த்தம் சொல்றார். ஆத்ம கிரீடக ஆத்மனி ஏவச்ச கிரீடா கிரீடனம் எஸ்ய, யாருக்கு தன்னிடத்திலேயே விளையாட்டோ. அப்படின்னா அவன் பாட்டுக்கு தனியா உட்கார்ந்து விளையாடிட்டு இருப்பான்னு அர்த்தம் அல்ல. அவனுடைய சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், ஆனந்தத்திற்கான காரணம் தன்னிடத்திலேயே இருக்கிறது. எதற்கு நமக்கு விளையாட்டு தேவைப்படுதுன்னு சொன்னா ஒரு மனசை ரிலாக்ஸ் பண்றது ஒரு வேணுமே. காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் ஏதோ ஒரு காரியத்தை பண்ண முடியாது, ஒரு சேஞ்சு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஞானிக்கு என்ன சேஞ்சு வேணுமா? ஒரு சேஞ்சும் வேண்டாம். ஒரு சேஞ்சு இல்லாம இருக்கிறதா அவனுக்கு திருப்தி. அவன் தன்னிடத்திலேயே திருப்தியாக இருக்கின்றான். பிறகு எங்க திருப்தி? வேற யாரிடத்தில் அவன் திருப்தியாக விளையாடி கொண்டிருக்கவில்லை. புத்திர தாராதிஷு, மனைவி மக்கள் இவர்களிடத்தில் அவனுக்கு விளையாட்டு கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா அவர்களிடமிருந்து அவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது கிடையாது. ததா ஆத்மரதிஹி ஆத்மனி ஏவச்ச ரதிஹி ரமணம் பிரீத்திஹி யஸ்ய சக ஆத்மரதிஹி. அதே போல தன்னிடத்திலேயே பிரீத்தியுடன் இருக்கின்றான். ரதின்னு சொன்னா பிரீத்தி. ஒரு இன்பம் கொடுக்கிற பொருளோட சம்பந்தப்பட்டு சுகத்தை அடையிறது ஒண்ணு, அதை மனசுல நினைக்கிறதுனாலேயே ஒரு சுகம் வரும், அது ஒண்ணு. அப்படி மனதுல நினைக்கிறதுனாலேயே சுகம் எப்படி லௌகிக மக்களுக்கு வருதோ அப்படி இவன் தன்னுடைய ஞானத்திலேயே சந்தோஷமா இருக்கான். இந்த உபனிஷத் வாக்கியத்தை நினைச்சாவே நமக்கு என்ன வரணும்? சந்தோஷம் வரணும், ஒரு திருப்தி வரணும். அப்படி அவனுடைய இந்த ஞானத்திலேயே திருப்தி அடைந்தவனாக இருக்கின்றான். ஆத்மரதிகி ஆத்ம கிரீடக.
இனி கிரீடாவுக்கு ரதிக்கும் அர்த்தம் வேதம் சொல்றார். கிரீடா பாஹ்ய சாதன சாபேக்ஷா. பாஹ்ய சாதனம்னா வெளியிருக்கிற சாதனைகளுடன் நம்ம விளையாடி காலத்தை பயன்படுத்தி சுகத்தை அடையிறது கிரீடா. ரதிக்கு என்ன சொல்றார்? ரதிஹி து சாதன நிரபேக்ஷா பாஹ்ய விஷய பிரீத்தி மாத்திரம் இது விசேஷ. ரதி என்பது சாதனை இல்லாத வெளி விஷயம், பொருள் கிடையாது, அந்த பொருளோட சம்பந்தம் கிடையாது. ஆனா பாஹ்ய விஷய பிரீத்தி, அதனுடைய பிரீத்தி, அதை மனசுல நினைக்கிறதுனாலேயே ஒரு சுகம் இருக்கு. மாத்திரம் இது விசேஷக. அதனால ஒரு இந்திரியத்தை சுகத்தை கொடுக்கிற பொருள்கள் அதை அனுபவிக்கும் போது ஒரு சுகம் இருக்கு. அது நம்ம கையில இருக்கு, அதை பார்க்கும் பொழுதே ஒரு சுகம் இருக்கு. அதை நம்ம அனுபவிக்க வேண்டாம், அதுக்கு நம்ம ஓனரா இருக்கோம் அப்படிங்கிறதுலயே ஒரு விதமான சுகம் இருக்கு. அது எப்படி தெரிஞ்சதுன்னா, ஒரு பையன் வந்தான், சின்ன பையன், 2 வயசு பையன். அவனுக்கு நான் ஒரு மிட்டாய் கொடுக்கப்பட்டு விட்டது. மீண்டும் அவன் மிட்டாயை கேட்கும்போது நான் கொடுக்க மறுத்தேன். அதற்கு பிறகு அவன் கூறினான், அந்த பாட்டிலை மட்டும் என் கையில கொடுங்கோ, நான் கையில வச்சுக்கிறேன்னு சொல்லி. இந்த மிட்டாய் இருக்கிற பாட்டில் மட்டும் கையில வேணுமா? அதை கொடுத்த உடனே அமைதி ஆயிட்டான். இதுல இருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்ள முடியுதுன்னு சொன்னா, அந்த பொருள் அனுபவிக்கிறதுல ஒரு சுகம், அந்த அனுபவிக்காட்டியும் கூட அது என்னுடைய அனுபவத்திற்கு தயாரா இருக்கு என்று அதை நம்ம ஓனர், அதை நம்ம கையில வச்சிருக்கிறதே ஒரு சுகம். அதனாலதான் அந்த குழந்தை பேசாம இருந்தது. அதுக்கப்புறம் ரகால் பண்ண இப்ப அந்த கையில வாங்கின உடனே ஒரு சுகம். இவ்விதம் இந்த பிரிய மோத பிரமோத விருத்தின்னு சொல்லும் போது, ஒரு பொருளை பார்க்கும் போது சுகம், அது நாம அடையும் பொழுது சுகம், அதை நம்ம அனுபவிக்கும் போது சுகம்னு இதுல தாரதமியம் இருக்கின்றது. அது போல கிரீடான்னு சொன்னா அந்த பொருளை கையாளும் போது வருகின்ற சுகம். ரதி என்று சொன்னால் அந்த பொருளை கையாள, அதை நினைக்கும் போது வருகின்ற சுகம். இப்படி ஞானிக்கு எது ரதினா ஆத்மாதான். ஆத்மரதி ஆத்ம கிரீடக. ரதிகி து சாதன நிரபேக்ஷா பாஹ்ய விஷய பிரீத்தி மாத்திரம் இது விசேஷக. ரதி என்பது வெளிய விஷயங்கள் இல்லாம அந்த பொருளை மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது. இங்க ஞானிக்கு எதுன்னா இந்த ஆத்ம தத்துவம் இருக்கே, ஞானம், அதுவே அவனுக்கு சுகத்திற்கு காரணம். இதெல்லாமே தன்னிடத்தில் தான் சுகமாக இருக்கின்றான் என்பதை விளக்குகின்ற சொற்கள். ததா கிரியாவான் ஞான தியான வைராகிய கிரியா எஸ்ய சக அயம் கிரியாவான். கிரியாவான் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் சொல்றார், ஞானம் தியானம் வைராகியம் முதலிய கிரியைகளை உடையவன். இப்போ உபனிஷத் இவ்வளவு நேரம் ஆத்ம கிரீடா ஆத்மரதின்னு சொல்லிட்டு திடீர்னு சொல்லுது கிரியாவான். கிரியாவான்னா கிரியைகளை உடையவன், செயலை உடையவன் சொல்லிடுது. கிரியா அஸ்ய அஸ்தி இது கிரியாவான், யாருக்கு செயல்கள் எல்லாம் இருக்கின்றதோ. இந்த இடத்துல என்ன செயல்கள் சொல்றார்? ஞானம். ஞானம்னா இந்த ஞானத்தில் நிலை பெறுவதற்கான சாதனையில் இருத்தல். தியானம், அந்த ஞானம் தியானம், அந்த ஞானத்தில் நிலை பெற செய்கின்ற சாதனை நிதித்தியாசனம், தியானம். வைராகியம் முதலிய செயல்களை உடையவன். கிரியா எஸ்ய சக அயம் கிரியாவான். இந்த இடத்துல கிரியா என்றால் மற்ற கர்மகாண்டத்தில் சொல்லப்படுற கிரியையோ அல்லது கர்மயோகமோ அல்ல. இவன் ஞான நிஷ்டைக்கான கிரியைகளை உடையவனாக இருக்கின்றான். ஞான நிஷ்டைக்கான கிரியை என்னன்னா வைராகியத்தை வளர்த்தி கொள்ளுதல், பிறகு சமதமாதிகள், இப்படி நிவர்த்திபரமான சாதனைகளை உடையவன் என்பது பொருள். இல்லை அப்படின்னா தப்பான அர்த்தம் வந்திருக்கும். இதை வச்சு ஒரு பூர்வ பட்சம் வரப்போகின்றது, அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். இனி அடுத்த சொல் ஒரு சிறிய இலக்கணத்தினுடைய அடிப்படையில் வருகிறது. இப்போ மூலத்தை பார்த்தோம்னா ஆத்மரதிகிங்கிற தனியாக ஒரு சொல்லும், கிரியாவான் என்பது தனியாக ஒரு சொல்லும் இருக்கின்றது. இதே இந்த இரண்டு சொல் சேர்ந்து இருந்தால் ஆத்மரதி கிரியாவான் என்று ஒரு சொல்லாக சமாச பாடமாக இருந்தால் என்ன அர்த்தம்னு சொல்ல போறார். இப்ப ஆத்மரதிகி தனி சொல், கிரியாவான் என்பது தனி சொல். அப்படி தனி சொல்லாக இருந்துட்டா கிரியாவான்ங்கிறதுக்கு அர்த்தம்
ஞானம், தியானம், வைராகியம் முதலிய கிரியைகளை உடையவன். அதாவது நிவೃತ್ತಿ பரமான சாதனைகளை உடையவன். அதான் சாரம். பிறகு ஆத்மரதி கிரியாவான் என்றால் அது எப்படி அர்த்தம் வரும்னா, ஆத்மரதி என்ற கிரியையை உடையவன். ஆத்மரதிஹி ஏவ கிரியா எஸ்ய சக ஆத்மரதி கிரியக அப்படி வரணும். ஆத்மரதி கிரியாவான்ங்கிறது சமாச பாடமாக இருந்தால், சமாச பாடம்னா ரெண்டு ஒரு சொல்லா இருந்துடுதுன்னு வச்சுக்குவோமே, அப்ப எப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம்னா, இந்த கிரியாங்கிறதுக்கு சங்கரர் சொன்ன அர்த்தத்தை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, தியானம், ஞானம், வைராகியம்ங்கிற சொல்லாம ஆத்மரதி என்ற கிரியையை உடையவன் என்று பொருள். அப்படி சொல்லல ஆத்மரதி கிரியகன்னு சொன்னாவே போதும். அதற்கு பிறகு கிரியாவான் என்கின்ற அந்த வது பிரத்யம் வந்து வேஸ்ட் ஆயிருது அப்படின்னு சொல்றார். இப்ப சமாச பாடமாக எடுத்துக்கொண்டால் பகூரி சமாசம் வரும் பொழுது ஆத்மரதி கிரியக என்ற சொல்லிலேயே நமக்கு அர்த்தம் கிடைக்குது. ஆத்மரதி தன்னிடத்தில் சுகமாக இருத்தல் என்ற கிரியையை உடையவன் அப்படின்னு கிடைக்கும் பொழுது அதுக்கப்புறம் போய் கிரியாவான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உதாரணமா பீதாம்பரகங்கிற சொல்லே விஷ்ணுவை குறிக்குது. பீதம் மஞ்சளான ஆடையை உடையவர்ங்கிற அர்த்தத்தை குறிக்குது. பீதம் அம்பரம் எஸ்ய சக பீதாம்பரக விஷ்ணு. அதற்கு பிறகு பீதாம்பரவான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பீதாம்பரவான்ங்கிறது எதுக்கு சொல்லணும்? பீதாம்பரகன்னு சொன்னாவே பீதமான மஞ்சளான ஆடையை உடையவர்னு அர்த்தத்தை குறிக்கும் போது, அதற்கு பிறகு பகூரி சமாசத்திலேயே இந்த அர்த்தம் வரும் பொழுது அதற்கு பிறகு வதுப்பு வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்றார். அப்ப சமாச பாடமாக இருந்தால் அந்த வதுப்புங்கிறது பிரயோஜனம் இல்லாம போயிருது அப்படின்னு அர்த்தம். சமாச பாடம் இல்லாம தனித்தனி சொல்லா இருந்துட்டா இங்கே இலக்கணப்படி ஒரு குற்றமும் வராது. ஆத்மரதிகிங்கிறது தனியான சொல். ஆத்மனி ரதிகி எஸ்ய சக. பிறகு கிரியாவான்னு சங்கரர் சொன்ன வைராக்கியம், தியானம் முதலிய கிரியைகள் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். பாஷ்யம். சமாச பாடே ஆத்மரதிகி ஏவ கிரியா அஸ்ய வித்யதே இதி பகூரி மதுபர்த்தயோகோ அந்யதரக அதிரிச்யதே. சமாச பாடே ஆத்மரதி கிரியாவான் என்ற ஒரு சொல் ஆக இருந்தால், அப்படி உபனிஷத்தில் எடுத்துக்கொண்டால் அந்த விசர்க்கத்தையும் விட்டுறணும். ஆத்மரதி கிரியாவான் என்று ஒரு சொல்லாக கொண்டால் ஆத்மரதிகி ஏவ கிரியா அஸ்ய வித்யதே இதி. ஆத்மரதிகி ஏவ கிரியா அஸ்ய வித்யதே என்று ஆத்மரதி கிரியக என்ற பகூரி சமாசத்திலேயே ஆத்மரதி கிரியையை உடையவன் என்ற பொருள் கிடைக்கும் பொழுது பகூரி மதுபர்த்தயோகோ அதற்கு பிறகு கிரியாவான் என்ற அந்த மதுபர்த்தமானது அந்யதரக, அந்யதரகன அந்த இரண்டாவதான மதுபர்த்தம் அதிரிச்சதே. அதிரிச்சதுன்னா நிஷ்பலம், பிரயோஜனம் இல்லாம போயிருது அப்படின்னு சொல்றார். இப்போ சமாச பாடமாக எடுத்துக்கொண்டால் ஆத்மரதி கிரியக என்று சொன்னாலே போதும். அதற்கு பிறகு வருகின்ற ஆத்மரதி கிரியாவான் என்ற வதுப்பானது பிரயோஜனமற்று போகிறது. இனி இதோட கடைசி சொல் பிரம்மவிதாம் வரிஷ்டகங்கிறதுக்கு பிறகு வர்றார். பிறகு இனிமேல் என்ன விசாரம் வருதுன்னா, இந்த கிரியாவான்கிற சொல் வந்து சில குழப்பத்தை கொடுத்து விடுகின்றது. என்ன குழப்பம்னு சொன்னா, இவ்வளவு நேரம் உபநிஷத்து வந்து ஆத்மரதி எல்லாம் சொல்லிட்டு திடீர்னு கிரியாவான்னு சொன்ன உடனே பூர்வபக்ஷி வந்து சொல்றான், அப்ப ஞான கர்ம சமுச்சயம் பண்ணலாம், இவன் ஆத்மரதியாகவும் இருக்கட்டும், விதவிதமான யாகங்களும் அக்னிஹோத்திரமும் செய்துட்டு இருக்கட்டுமே, ஏன்னா உபனிஷத்து தான் கிரியாவான்னு சொல்லிடுதே என்ற சந்தேகத்தை கிளப்புகின்றான். அதுக்கு சங்கரார் சொல்றார், அது சரியா வராது. ஆத்மரதியும் வெளி விஷயத்துல பகிர்முகமான கடமைகளையும் அல்லது அக்னிஹோத்திரத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறது முடியாது என்று சொல்லி கிரியாவான்கிற சொல்லுல நம்ம வந்து ஞான கர்ம சமுச்சயம் பண்ணக்கூடாது என்பதுதான் இனிமேல் வருகின்ற விசாரம். கே சித்து அக்னிஹோத்ராதி கர்ம பிரம்ம வித்யோகோ சமுச்சயார்த்தம் இச்சந்தி. இப்ப இந்த விசாரத்துக்கு காரணம் கிரியாவான்கிற சொல் செயலையுடையவன் உபனிஷத் சொல்லிட்டதுனால நம்ம இந்த இடத்துக்கு தகுந்தால் போல ஞானம் வைராகியம்ங்கிற கிரியை எடுத்துக்கணுமே தவிர அது உண்மையிலே கிரியை அல்ல, அப்படிப்பட்ட சாதனைன்னு எடுத்துக்கணுமே தவிர வேற கருத்தை எடுத்துக்க கூடாது. வேற கருத்தை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாரு இந்த இடத்துல. கேச்சித் சிலர், இந்த உபனிஷத்துக்கு விளக்கம் எழுதிய சிலர்,
அக்னிகோத்ராதி கர்ம, அந்த கிரியாவான்கிற சொல்லல அக்னிகோத்திரம் முதலிய கர்மங்கள் பிரம்ம வித்யோகோ சமுச்சயார்த்தம் இச்சந்தி, இந்த பிரம்ம வித்யுடன் அக்னிகோத்திரம் முதலிய கர்மங்கள் சேர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அல்லது விளக்கம் கொடுக்கிறார்கள். அது தர்க்கப்படி அறிவுப்படி பார்த்தா சரிப்பட்டு வராது. காரணம் என்னன்னா ரெண்டும் விருத்த சுபாவம்னு சொல்றார். அதாவது கர்த்திருவத்துக்கும் அகர்த்திருவம்ங்கிற ஞானத்தை கொடுக்கிற பிரம்ம வித்யாவும் சேர்ந்திருக்காது. அதை சொல்ல போற. தச்ச ஏஷ பிரம்மவிதாம் வரிஷ்டக இத்யனேன முக்கியார்த்த வச்சனேன விருத்தியதே. அந்த சமுச்சயமானது இனி வரப்போகின்ற ஏஷக பிரம்மவிதாம் வரிஷ்டக, ஏன்னா உபனிஷத் சொல்ல போகுது இப்படி இருக்கிறவன் தான் பிரம்ம வித்துக்களுள் மேலானவன் சொல்ல போகுது. அப்படி பிரம்மவிதாம் வரிஷ்டக இது அனேன அனேன வாக்கியேன முக்கியார்த்த வச்சனேன, அது முக்கியமான அர்த்தம். எல்லா கடமைகளையும் துறந்து அவன் பிரம்மனிஷ்டனாக இருப்பதுதான் உயர்ந்தவன் சொல்ற அந்த வச்சனத்துடன் விருத்தியதே முரண்படுகின்றது. அது எப்படின்னு சொல்ற, நகி பாஹ்ய கிரியாவான் ஆத்மரதிஷ்ச பவிதும் சக்தக கஷ்டித் பாஹ்ய கிரியா வினிவிருத்தக கி ஆத்ம கிரீடக பவதி பாஹ்ய கிரீடா ஆத்ம கிரீடயோகோ விரோதாத். நகி பாஹ்ய கிரியாவான் ஆத்மரதிஷ்ச பவிதும் சக்தக கஷ்டித், அதாவது வெளி விஷயங்களில் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவன் பாஹ்ய கிரியாவான், ஆத்மரதிஷ்ச தன்னிடத்திலேயே சுகத்தை அனுபவிப்பனாக ஆவது ந சக்தக, அப்படி நடக்காது முடியாது. வெளி விஷயத்தில் சுகத்தை அனுபவிப்பவனால் தன்னிடத்தில் ஆத்மாவிடத்தில் சுகத்தை அனுபவிக்க முடியாது. காரணம் என்னன்னா தன்னிடத்துல சுகத்தை அவன் காணாதனால தானே வெளி விஷயத்துக்கு போயிட்டு இருக்கான். இப்போ வெளி விஷயத்திலையும் போயிட்டு தன்னிடத்திலையும் ஒருத்தர் எப்படி சுகமா இருக்க முடியும்? இருக்க முடியாது. பாஹ்ய கிரியா வினிவிருத்தகி ஆத்ம கிரீடக பவதி, வெளி விஷயங்களிலிருந்து விலக்கி கொண்டவன் தான் தன்னிடத்தில் சுகமாக இருப்பான். பாஹ்ய கிரியா வினிவிருத்தகனா அதிலிருந்து விலக்கியவன் தான் ஆத்ம கிரீடக பவதி. காரணம் என்னன்னா பாஹ்ய கிரீட ஆத்ம கிரீடயோகோ விரோதா, விரோதம்ங்கிறதா ஹேது. ரெண்டும் முரண்படுவது போல் இருக்கின்றது, முரண்படுவதாக இருக்கிறது. அதுக்கு உதாரணம் சொல்றார். நகி தம பிரகாஷயோகோ யுகபத் ஏகத்ர ஸ்திதிஹி சம்பவதி, வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் ஒரே இடத்தில் ஒரே காலத்தில் சேர்க்கை என்பது நடக்காதன்றோ. தம பிரகாஷயோகோ யுகபத், அந்த யுகபத்னா ஒரே இடத்துல ஒரே காலத்துல, ஏகத்ர யுகபத்னா ஒரே காலத்தில், ஏகத்திரனா ஒரே இடத்தில், ஸ்திதிகி இருத்தல் என்பது நகி சம்பவதி நடக்காதன்றோ. அதுபோல ஒருத்தன் வெளி விஷயத்தில் இருக்கும்போது ஆத்ம கிரீடனா இருக்க முடியாது, ஆத்ம கிரீடனா இருக்கும்போது வெளி விஷயத்தில் அவனால சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது. ஆகவே இதை வச்சு அவனை அடுத்த வாரத்தில் சொல்றார். தஸ்மாத் அசத் பிரலபிதம் ஏவ ஏதத் அனேன ஞான கர்ம சமுச்சய பிரதிபாதனம் சொல்றார். தஸ்மாத் ஆகவே அசத் பிரலபிதம், பிரலபிதம்னா அவன் சும்மா உளர்றான்னு சொல்றார். அசத்னா அவன் சும்மா பொய்யா உளறிக்கொண்டு இருக்கின்றான். யாருன்னா இந்த கிரீடாவான்கிற சொல்ல எடுத்துட்டு அக்னிஹோத்திராதி கர்மத்தையும் ஞானத்தையும் சேர்க்கணும்னு சொல்றானே, அது வெறும் உளறல், அதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்றார். அசத் பிரலபிதம் ஏதது அனேன, அனேனன்னா அந்த கிரியாவான்கிற சொல்லுனால ஞான கர்ம சமுச்சய பிரதிபாதனம், ஞான கர்ம சமுச்சயத்தை விளக்குதல், இந்த கிரியாவான்கிற சொல்ல எடுத்துட்டு அப்படி விளக்க முயற்சி செய்தல் என்பது வெறும் பொய், அது உண்மை அல்ல. அதுக்கு வேற ஒரு உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்குன்னு சொல்றார். இந்த உபனிஷத்திலே வந்திருக்கு எல்லாமே. அந்யா வாச்சோ விமுஞ்சத சந்நியாசயோகாத் இத்தியாதி ஸ்ருதிப்யஹ, இங்க ஏற்கனவே சொல்லப்பட்டதல்லவா. அந்யா வாச்சோ விமுஞ்சத, பிறகு சந்நியாச யோகாத் இத்தியாதி ஸ்ருதிப்யஸ்ச, இது இந்த உபனிஷத்துல வர்றதுதான். இப்படிப்பட்ட ஸ்ருதியினாலும் நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு சொன்னா, சந்நியாச யோகம்னு சொல்லியிருக்கு, மற்ற சொற்களை விட்டு விடுன்னு சொல்லியிருக்கு. இதுல இருந்து என்ன கிடைக்குதுன்னு சொன்னா, ஞான நிஷ்டையாக இருப்பவனுக்கு எந்த கர்மமும் சம்பவிக்காது. இங்க கர்மம்னு சொன்னா எந்தெந்த செயல்கள் கர்த்திருவத்தை முன்னிட்டு செய்யப்படுகிறதோ அவைகளெல்லாம் கர்மம். சாப்பிட்றது, நடக்கிறது, போறதெல்லாம் எடுத்துக்கூடாது.
அக்னிகோத்திரம் முதலிய சங்கல்ப பூர்வமாக செய்யப்படுகின்ற கர்மங்கள். இவனுக்கு தான் கர்த்திருவம் இல்லை, பிரம்ம ஞானத்துல நிஷ்டையில் இருக்கிறான், அந்த நிஷ்டைக்கான சாதனையில் இருக்கான், அப்படித்தான் கிரியாவான்னு பொருள் கொள்ளணுமே தவிர இந்த அக்னிஹோத்திரம் முதலிய கர்த்திருவத்தை முன்னிட்டு ஒரு கர்ம பலனை அடைய விரும்புகின்ற செயல் இங்கு வராது என்பது பொருள். இனி தஸ்மாத் அயமேவ இக கிரியாவான் யக ஞான தியானாதி கிரியாவான் சக அபின்ன அர்த்த மர்யாதக சந்நியாசி யக ஏவம் லக்ஷணக ந அதிவாதி ஆத்மக்ரீடக ஆத்மரதிகி கிரியாவான் பிரம்மனிஷ்டக சக பிரம்மவிதாம் சர்வேஷாம் வரிஷ்டக பிரதானக. தஸ்மாத் அயமேவ இக கிரியாவான், அயமேவன இவரை தான் இங்க கிரியாவான். யாருன்னா எப்படிப்பட்ட கிரியை உடையவர்? ஞான தியானாதி கிரியாவான். ஞானம் தியானம், இங்க ஞானம் எல்லாம் உண்மையிலே கிரியை அல்ல, ஆனா இந்த இடத்துல ஞான கிரியா அப்படின்னு சொன்னா ஞானத்துக்கான நிஷ்டை அடைகின்ற சாதனை, சமதமாதிகள்னு அர்த்தம். ஞான தியானாதி கிரியாவான் சக அபின்ன மரியாதார்த்தக. அபின்னார்த்த மரியாதகன்னு சொன்னா அவன் இதை தாண்டுவதில்லை. அபின்னார்த்த மரியாதகங்கிறதுக்கு அர்த்தம் மரியாதகனா பவுண்டரி, எல்லை. அவன் தர்மத்தினுடைய எல்லையை தாண்டாதவன் என்பது பொருள். அபின்ன அர்த்த மரியாதக சந்நியாசி, அவன் சந்நியாச தர்மத்திற்குள் இருப்பவன், தர்மத்தை கடந்து செல்லாதவன். தர்மத்தை கடந்து செல்லாதவன் அதர்மத்திற்கு செல்லாதவன், அவன் சந்நியாச தர்மத்திற்குள் இருப்பவன். ஏவம் லக்ஷணக, இப்படிப்பட்டவன் யார்னா ந அதிவாதி, மற்ற சொற்களை தியாகம் செய்தவன் விட்டவன். ஆத்ம கிரீடக ஆத்மரதிகி கிரியாவான் பிரம்மனிஷ்டக சக பிரம்மவிதாம் சர்வேஷாம் வரிஷ்டக பிரதானக, அவன் எல்லோரை காட்டிலும் மேலானவன், பிரதானமானவன். இத்துடன் இந்த பாஷ்யம் முடிவடைகின்றது. இனி அடுத்த 2 மந்திரத்தினுடைய சாரம் என்னவென்றால் சில சாதனைகளை அறிமுகப்படுத்துகிறார். அதுல 5வது மந்திரத்தில் 4 சாதனைகளை அறிமுகப்படுத்துகிறார். சத்யேன லப்யஸ் தபசா ஹேஷ ஆத்மா சம்யக் ஞானேன பிரம்மச்சர்யேன நித்யம் அந்தஷரீரே ஜோதிர்மயோகி சுப்ரஹ எம் பஷ்யந்தி யதயஹ க்ஷீணதோஷாஹ. சத்தியம், தபஸ், சம்யக் ஞானம், பிரம்மச்சரியம், இந்த 4 சாதனைகள் பேசப்படுகிறது. இந்த 4 சாதனைகளால் ஆத்மா அடையப்படுகிறது. இதற்கு பிறகு வருகின்ற பிரகரணங்களில் சாதனைகள் இனி அதிகமாக பேசப்படும். இந்த சாதனைகளை எல்லாம் சங்கராச்சாரியார் நிவிருத்தி பிரதானானின்னு சொல்றார். 2 விதமான சாதனைகள், நம்ம பிரவிற்த்தியில எடுத்து செல்கின்ற சாதனை, நிவிருத்தியில எடுத்து செல்கின்ற சாதனை. இங்கு நிவிருத்தி பிரதானமான சாதனைகள். சத்தியம், சத்தியம்னா உண்மையை பேசுறதுங்கிறது சாதனையா அல்ல, பொய் பேசாமல் இருத்தல். நம்ம பொய் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம்னா ரொம்ப குறைவா தான் பேச முடியும். காரணம் என்ன? உண்மைதானே பேசி ஆகணும். பேசணுங்கிறது இல்லை, பேசுனா அது உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி சத்தியம் என்பது நிவிருத்தி, பொய் பேசாமல் இருத்தல் என்று விளக்குகின்ற சாதனை. உன்னை செய்யன்னு சொல்றது இல்லை, உன்னை செய்யாதங்கிற சாதனை. பிறகு தபஸ். தபஸ்ன்னு சொன்னா இந்த சங்கராச்சாரியர் எப்படி பொருள் எடுத்துக்கிறார்? சமக தமகங்கிற பொருள் எடுத்துக்கிறார். மனச்ச இந்திரியானாம் ஐகாகிரியம் பரமம் தபக, மனதையும் இந்திரியத்தையும் கட்டுப்படுத்துகின்றது தபஸ். மற்றதெல்லாம் இந்த இடத்துல கிடையாது. வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தபஸ்ன்னு சொன்னா இந்திரிய கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும், சமக தமக, அதுவும் நிவிருத்தி பரம். பிறகு சம்யக் ஞானம்னா சந்தேகம் இல்லாத தெளிவான ஞானம். பிரம்மச்சரியம், நித்தியம், இவைகளெல்லாம் நித்தியமாக யார் அனுஷ்டானம் செய்கிறார்களோ அவர்கள் சரீரத்திற்குள் இருக்கின்ற ஜோதிர்மயமான தூய்மையான அந்த பிரம்மத்தை, எதையக எதிகள் க்ஷீண தோஷாக, மனதில் இருக்கின்ற தோஷங்களை நீங்கியவர்கள் அடைகிறார்கள் என்று 4 சாதனைகள் சொல்லப்பட்டு, பிறகு அதற்கு அடுத்த மந்திரத்தில் என்ன செய்யப்படுகிறது? 6வது மந்திரத்தில் என்றால் சத்தியமேவ ஜெயதே நான் நிறுத்தம் சொல்லி சத்தியத்தினுடைய பெருமை பேசப்படுகின்றது. சத்தியந்தான் வெல்லும் ந அனிர்த்தம், உண்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும் எல்லாம் பார்க்கிறோமே, அந்த வாய்மை தான் வெல்லும் சொல்லி, அது மட்டுமல்ல
சத்தியம் படி ஒருத்தன் வாழ்ந்தாதான் ஒருவன் இந்த லோகத்துல ஞானம் அடைய முடியாவிட்டாலும் அவன் தேவலோகத்துக்கு போக வேண்டும் என்றால், பிரம்மலோகத்திற்கு போக வேண்டும் என்றால், அந்த பிரம்மலோகத்தினுடைய பாதையும் கூட சத்தியத்தினால் தான் வியாபிக்கப்பட்டுள்ளது. சத்தியேன பந்தா விததோ தேவயானக. தேவயானகன்னு சொன்னா தேவலோகத்திற்கு செல்கின்ற பாதையும் சத்தியத்தினால் வியாபிக்கப்பட்டுள்ளது. ஏன பதா, எந்த பாதையினால், ரிஷயக ஆக்கிரமந்தி, ரிஷிகள் சென்றார்களோ. ஆப்தகாமாக, இங்கு ஆசைகளை ஓரளவு குறைத்து தபஸில் ஈடுபட்ட ரிஷிகள், ஆனா மோட்சத்தை அடைய முடியாதவர்கள் பிரம்மலோகத்திற்கும் கூட சத்தியத்தினால் தான் சென்றார்கள். அது கைமுதிக நியாயம். சத்தியம் இருந்தாதான் பிரம்மலோகத்துக்கே போக முடியும்னு சொன்னா மோட்சத்திற்கு சத்தியம் சொல்லவா வேண்டும் சொல்லி சத்தியத்தினுடைய பெருமை சொல்லப்படுகிறது. எந்த இடத்துல சத்தியத்தினுடைய பிரயோஜனமாக இருக்கின்ற பிரம்மன் இருக்கிறாரோ அந்த லோகம், எத்திர தத் சத்தியஸ்ய பரமம் நிதானம், நிதானம்னா நிதி, சத்தியத்துக்கு மேலான அந்த பிரம்மன் இருக்கின்றதோ அந்த லோகமும் கூட சத்தியத்தினால் தான் வியாபிக்கப்பட்டுள்ளது என்று சத்தியத்தினுடைய அதிசயம், மேலான தன்மையானது இந்த 2 மந்திரத்தில் பேசப்பட்டது. 6வது மந்திரத்தில் சத்தியத்தினுடைய பெருமை, அர்த்தவாதம். பிறகு 5வது மந்திரத்தில் 4 சாதனைகள். இவைகள் எல்லாமே சாதன பிரகரணம். இந்த 4வது மந்திரத்திற்கு பிறகு வருகின்ற சில மந்திரங்கள்ல சாதனைகள் தான் பேசப்படுகின்றது. இந்த சாதனைகளை சங்கரர் எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னு சொன்னா, நிவர்த்தி பிரதானானி, நிவர்த்தி பிரதானமான சாதனைகள். பிக்ஷுக்கு, சந்நியாசிக்கு, அதாவது ஞான நிஷ்டையை அடைய விரும்புபவனுக்கு பிரவൃத்தியில் ஈடுபடுகின்ற சாதனை அல்ல, நிவர்த்தி ரூபமான சாதனைகள். அவைகள் இந்த 2 மந்திரத்தில் பேசப்பட்டன. மேலும் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.